வணக்கம் டிபிகே டாக்ஸ். காந்தாரா திரைப்படம் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக தியேட்டர்களில் ஓடிட்டுருக்கு. இந்த திரைப்படத்தில் ஹீரோவை தாண்டி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் கனகவதின்ற கதாபாத்திரத்தில் நடித்த ருக்மிணி வசந்த் அவர்கள். கனகவதி கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் அவங்க செமையாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள பற்றின சில தெரியாத தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ருக்மிணி வசந்த் அவங்களோட லைஃப்லேயே பீக் வருஷம்னா அது இந்த வருஷம்தான். ஏன்னா அவங்க மிகப்பெரிய நடிகர்களோட இந்த வருஷம் பல திரைப்படங்களை நடிச்சிட்டாங்க. தமிழ்லேயே அவங்க நடித்த முதல் திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பில் வெளியான ஏஸ் திரைப்படம். அந்த திரைப்படம் இந்த வருடம் தான் வெளியாச்சு. இதே போல் சிவகார்த்திகேயன் அவங்களோட நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்துலேயும் இவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இப்போது காந்தாரா திரைப்படத்துலேயும் முக்கியமான ரோலில் கனகவதி கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிருக்காங்க. இதே போல் கேஜிஎஃப் யாஸ் நடித்த டாக்ஸிக் திரைப்படத்துலையுமே இவங்க முக்கியமான ரோலில் நடிச்சிட்ருக்காங்க. இப்படி தொடர்ந்து 4 முக்கிய திரைப்படங்கள்லையுமே ருக்மிணி வசந்த் அவங்க நடிச்சிருக்காங்க. ருக்மிணி வசந்த் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் படிக்கும்போதே இவங்க நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டாங்க. இதுக்கான காரணத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு முறை ஆனுவல் டேயில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவில் நடிக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க ஃபுல் பர்ஃபார்மன்ஸுமே நடித்து ஆனுவல் டேயில் எல்லோரோட கைத்தட்டியும் வாங்கியிருக்காங்க. அப்போ இருந்தே நம்ம எப்படியாவது பெரிய ஆளாகி ஒரு நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க ருக்மிணி வசந்த் அவங்க. 12th ஆர்ட்ஸ் குரூப் படித்த ருக்மிணி வசந்த் அவங்க இதுக்கப்புறம் லண்டனுக்கு போயிட்டாங்க. காலேஜ் இவங்க லண்டனில் 1 இயர் கோர்ஸ் ஆக்டிங் காலேஜ் படிச்சிருக்காங்க. ராயல் அகாடமி டிராமாட்டிக் ஆர்ட்ஸுன்ற காலேஜில் இவங்க நடிப்புக்காக மட்டுமே லண்டன் போய் படிச்சிருக்காங்க. ஆக்டிங் கிளாஸ் அங்கே போயிட்டு அங்கேருந்து திரும்ப வந்த ருக்மிணி அவங்க இங்கே ஃபஸ்ட் மூவி நடித்தப்போ கன்னடத்தில் தான் நடிச்சிருக்காங்க. அப்போது இவங்களோட புருவம் பெருசாக இருக்கிறனால பலருமே இவங்களோட புருவத்தை ட்ரிம் பண்ண சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க என்னோட உருவம் எப்படி இருக்கோ அதை ஏற்றுக்கிற மாதிரி கதாபாத்திரத்தில் மட்டும் தான் நடிப்பேன், என்னோட முகம் என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பையுமே மறுத்துட்டு இவங்க இன்னொரு திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ருக்மிணி வசந்த் அவங்க சொல்லும்போது, நான் ரொம்பவும் இன்ட்ரோவர்ட்டான ஒரு பர்சன், ஃபேவரட் என்னோடய ஹாபியே புக் ரீடிங் தான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் எங்கே என்ன பார்த்தாலும் அங்கே நான் ஒரு புக்கை வச்சுக்கிட்டு படிச்சுட்ருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபேவரட் புக்குனா அது சில்க் ரோடுங்கிற புக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்தாரா திரைப்படத்தில் இவங்களோட நடிப்பு எப்படி இருந்தது, கனகவதி கதாபாத்திரத்தில் இவங்க எவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாங்க, அதே போல் காந்தாரா திரைப்படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது, இதை பற்றி எல்லாத்தையுமே நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபி டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.